நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு சாம்பார். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு பழுத்த தக்காளி, ஒரு 6-7 போல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இன்னொரு பக்கம் கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 6-7 போல் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு தண்ணி இதிலே சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.